காசி பயணம், அதை அடுத்து ராமேஸ்வரம் பயணம். அதான் காசி போன ராமேஸ்வரம் வரந்தாரு. அதான் இருந்தது. படமே வந்து ஒரு ஈஸ்வரனுடைய கணத்தை பத்தி, நம்ம காவல் தெய்வம், நம்ம தெய்வத்தை பத்தி தான் எடுத்தது. ஸோ படத்துல அதான் சொல்லிருக்கோம். ஸோ அந்த ஒரு டிவைன் கனெக்ஷன் தான். ஸோ படம் ஃபினிஷ் ஆச்சு, ரிலீஸ் ஆச்சு. அது வந்து ஆடியன்ஸ் வந்து இவ்வளோ ஒரு மிகப்பெரிய ஒரு சக்சஸ் கொடுக்குறாங்க. ஸோ அதுல ஆடியன்ஸ்க்கும் அதோடைய இது இருக்கு, கிரெடிட் இருக்கு. அது அதே மாதிரி எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு படத்தை கம்ப்ளீட் பண்ணி ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போறதுக்கு ஒரு ஆசீர்வாதம் இருந்தது. அந்த ஒரு ஃபீல்ட்ல தான் நான் வந்து இப்ப வந்து ராமேஸ்வரம் வரைக்கும் வந்திருக்கேன். ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நல்ல ஒரு தர்சனம் கிடைச்சது. நிறைய டைம் கிடைச்சிருச்சு அங்க முன்னாடி நின்றுக்கிட்டு எனக்கு டைம் பண்றதுக்கு. ஆமா. ஸோ ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அதோட சேம் டைம் வந்து தமிழ்நாட்டுல வந்து காந்தாரா ஒரு டப்பாய் வந்த ஒரு படம் இவ்வளவு பெரிய ஒரு சக்சஸ் பண்ணது வந்து மக்களுக்கு தான் அது ஒரு சக்சஸோட கிரெடிட் போகணும். எல்லாருக்குமே எனக்கு வர முடியல. லாஸ்ட் டைம் வரணும் நம்ம பிளான் பண்ணோம். அந்த டைம்ல ஏதோ ஒரு இன்சிடென்ட் ஆச்சு, அதனால போஸ்ட்போன் பண்ணிட்டோம். இப்போ உங்க மூலமா நான் வந்து அத்தனை ஆடியன்ஸ்க்கு வந்து நன்றி சொல்றேன். தேங்க்யூ சோ மச். நீங்க பண்ண ஒரு ஆசீர்வாதம். எவ்வளவு டெக்னீஷியன் எனக்கு பேசினாங்க, கூப்பிட்டாங்க. நிறைய பேருக்கு எனக்கு அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு எங்களுக்கு. ஸோ அதனால எல்லாருமே சொன்னாங்க இங்க என்ன ஒரு வைப் இருக்கு, என்ன பேசுறாங்க, ஆடியன்ஸ் என்ன ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. நிறைய ரிவ்யூஸ் நான் பார்த்துருக்கேன் ஆன்லைன்ல. ஸோ தேங்க்யூ சோ மச். இது வந்து அந்த லவ், அந்த ஒரு பிளெஸிங் வந்து எப்பவுமே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியா எழுதிட்டு அடுத்த படம் பண்ணும்போது இன்னும் நல்ல எஃபோர்ட் போட்டு உங்களை வந்து என்டர்டைன் பண்றோம்னு ஒரு தாட்ல இருக்கு. அவ்வளவு. ஓடிடிக்கு டைம் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் தியேட்டர்ல நல்லா போயிட்டு இருக்கு எல்லா இடத்துலயும். ஸோ அது ஒரு டேட் அனௌன்ஸ் பண்ணுவோம். ப்ரொடக்ஷன் ஹவுஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. நான் சொல்லக்கூடாது, அது வந்து ப்ரொடியூசர் தான் சொல்லணும். ஸோ ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல இருந்து அப்பப்போ எவ்ரி வீக் வந்து அபிஷியலி வந்து அந்த கலெக்ஷனை பத்தி பேசிட்டு இருக்காங்க, போஸ்டர் போட்டிருக்காங்க. எனக்கு பொறுத்த வரைக்கும் as a டைரக்டர், as a ரைட்டர் அண்ட் ஆக்டர், நான் வந்து மக்கள் என்ன ஃபீல் பண்றாங்க, அவருக்கு பிடிச்சிருச்சா பிடிக்கலையா அதுதான் நான் சொல்ல முடியும். ஸோ அதுல வந்து ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க, ஒரு பிளெஸிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க சேனல்ல வந்து தமிழ்ல ஆடியன்ஸ் இவ்வளவு தூரம் அப்ரோச் பண்ணிருக்காங்க. பேசிக்கலி வந்து நம்ம ஒரு இந்தியாலயே வந்து நான் லாஸ்ட் காந்தார பண்ணும்போது இதை பத்தி பேசிருக்கேன், சொல்லிருக்கேன். என்னன்னா நாங்க எல்லாருமே ஒரு விவசாயத்துக்கு ஒரு ரொம்ப கனெக்டடான ஒரு இதுதான். இப்போ நம்ம வந்து என்ன சிட்டில வேணும் இருக்கலாம், என்ன வேணும் நம்ம வேலை பண்ணலாம், நம்ம ஊரை விட்டு வெளியே போயிருக்கலாம். ஆனா நம்ம கிராமத்துல வந்து எல்லாருக்குமே அந்த ஒரு கனெக்ஷன் இருக்கும். அந்த கிராம தெய்வம் இருக்கட்டும், நம்ம ஒரு போக்லூர், நம்ம வந்து அந்த போக்லூர்ல வந்து இருக்கிற ஒரு எசன்ஸ், அது வந்து நம்ம மொத்த ஸ்கிரீன்ல வந்து அதை டிரான்ஸ்லேட் பண்ணி கொண்டு வந்தது. ஐ திங்க் அது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான் வந்து. ஸோ அந்த ட்ரைபல், அந்த நேச்சர் வர்ஷிப்பிங், இதெல்லாமே வந்து தமிழ்நாட்டிலயும் அது அந்த மாதிரி ஒரு கல்ச்சர் இருக்கிறதுனால மக்களுக்கு அது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான். அவ்வளவுதான். தேங்க்யூ ஸோ மச்.